Hello friends, exercise number 1.1ல fourth sum so that the equation அப்படின்னு 3 equations கொடுத்திருக்காங்க or consistent கொடுத்துட்டாங்க and solve them by rank method படி நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ sum பார்க்கலாமா? The given matrix is கொடுத்திருக்க ஃபார்மை என்ன ஃபார்ம்ல நம்ம எழுதுவோம்? AX equal to B ஃபார்முக்கு ரைட் பண்ணுவோம். அப்போ AX equal to B ஃபார்முக்கு ரைட் பண்ணும்போது A யோட வேல்யூ என்னது? 5, 3, 7, 3, 26, 2. அடுத்தது 7, 2, 10. அதை இங்கே ரைட் பண்ணிட்டோம். வேரியபிள் என்ன வேரியபிள் கொடுத்துருக்கு? X, Y, Z equal to constant term 4, 9, 5. ரைட் பண்ணியாச்சா? AX equal to B ஃபார்முக்கு ரைட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்? ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ். ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் ரைட் பண்ணுறோம். ஏயும் பியும் சேர்த்து எழுதியிருக்கோம். இங்கே அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். 5, 3, 7, 4, 3, 26, 2, 9, 7, 2, 10, 5. ரைட் பண்ணியாச்சா? இப்போ இதுக்கு ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்போ ஈக்குவலன்ஸ் இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் 1 வரணும். எங்கேயாவது 1 வந்திருக்கா? வரல. அப்போ என்ன வந்திருக்கு? 5. அதை அப்படியே வச்சுக்கலாம். 1 அல்ல வேறு நம்பர் இருந்தாலும் சரி, அது கீழே உள்ள டேர்ம்ஸ், இந்த எல் ஷேப்பில் உள்ள டேர்ம்ஸ் நம்ம என்னன்னு கொண்டு வரணும்? 0ன்னு கொண்டு வரணும். அப்போ எங்கேயாவது 1 இருந்தால் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி மாற்றணும். பட் எங்கேயும் 1 இல்லாதனால அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? அது கீழே உள்ள டேர்ம்ஸை நம்ம 0ன்னு கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே ரைட் பண்ணிட்டேன். செகண்ட் ரோ இதை 0 ஆக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும்? இங்கே 3 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ 1 இருந்துச்சுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணலாம். பட் இங்கே எப்படி இருக்குது? 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 15 வந்துடும். இந்த 5ஆல் 3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடும். அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0ன்னு வந்துடும். அதான் இங்கே R2 இம்ப்ளைஸ் என்ன எழுதியிருக்காங்க? 5. அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ணுறோம்? 5 into R2 ப்ளஸில் இருக்கா? அப்போ மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் இதை எதாவது மல்டிப்ளை பண்ணோம் 3ஆல். அதான் 3 into R1. இப்போ 5 into R2. இப்போ 5ஆல் இதை மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 5 3s are 15. 5 into 26 என்ன வரும்? 5 into 26 என்ன வந்துடும்? 130. 5 2s are 10. 5 9s are என்ன வந்துடும்? 45. இப்போ இதை மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மைனஸ் 3 into 5 என்ன வந்துடும்? மைனஸ் 15. அப்போ மைனஸ் 3 into 3 மைனஸ் 9. இங்கே என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் 3யோட 7 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 21. மைனஸ் 3யோட 4 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 12. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? 15 into மைனஸ் 15 என்ன ஆயிரும்? 0. 130ல் 9 போச்சுன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 121. 10 மைனஸ் 20 என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு? பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ்னால மைனஸ் 11 வரும். 10ல் மைனஸ் 12ல் மைனஸ் பண்ணோம்னா. அடுத்தது 45 மைனஸ் என்ன கொடுத்துருக்கு? 12. அப்போ மைனஸ் 45ல் 12ல் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 33. பிகாஸ் நம்மளுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வந்துருச்சு? 0, 121 மைனஸ் 11 33. அப்போ R2ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? R3யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ R3 கண்டுபிடிக்கணும். இங்கே 7 இருக்குது, இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு? 5 இருக்குது. அப்போ இந்த 7ஆல் R1 மல்டிப்ளை பண்ணணும். இந்த 5ஆல் என்ன பண்ணணும்? நம்ம R3யை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு 5ஆல் 5 into R3 இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்கனால இங்கே மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் 7ஆல் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். R1 கண்டுபிடிக்கலாமா? R3யோட வேல்யூ. அப்போ 5 into R3. அப்போ R3யை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்? 5 7s are 35. 5 2s are 10. 5 into 10 50. 5 5s are 25. ஓகேவா? அடுத்தது மைனஸ் 7ஆல் R1 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் 35. அப்போ என்ன வரும்? மைனஸ் 21. 7 into மைனஸ் 7 into 7 என்ன வந்துடும்? மைனஸ் 49. மைனஸ் 28. ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 0. 10 மைனஸ் 21 என்ன வந்துடும் நம்மளுக்கு? மைனஸ் 11. 50 மைனஸ் 49 என்ன வந்துடும்? 1. இங்கே என்ன இருக்குது? 25 மைனஸ் 28 என்ன வந்துடும்? மைனஸ் 3. அப்போ R3யோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 0 மைனஸ் 11 1 மைனஸ் 3.
ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிட்டோம். இதை 0 ஆக்கலாமான்னு பார்க்குறோம். அப்போ R2வை பாருங்கள், அது 0 ஆக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் பாருங்கள், R2ஓட டேர்ம் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 11ல் இருக்குது. அப்போ செகண்ட் ரோவை எதால் டிவைட் பண்ணால் 11ஆல். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ R2 என்ன பண்ணுறேன், 11ஆல் டிவைட் பண்ணுறேன். 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0. இதை 11ஆல் டிவைட் பண்ணால் 11, மைனஸ் 11 டிவைட் பண்ணால் -1, இங்கே என்ன வந்துடும் 3. அப்போ R3யோட வேல்யூ அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இந்த R2வும் R3யும் பாரு சேமாக இருக்குது. இங்கே -11 இருக்குது, இங்கே +11. அப்போ இதோட இதை ஆட் பண்ண இந்த டேர்ம் என்ன ஆயிரும், நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். அப்போ R3 இம்ப்ளைஸ் R3 + R2. அப்போ R3யும் R2வையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் அப்படியே ரைட் பண்ணிட்டேன். தேர்ட் ரோ என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 0 × 0 என்ன ஆயிரும், 0 - 0 0, -11 + 11 0, 1 - 1 0, -3 + 3 0. அப்போ கீழே உள்ள எல்லா டேர்ம்ஸுமே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ ரோ ஆஃப் ஏயோட வேல்யூ, அப்போ ரோ ஆஃப் ஏ என்னவா இருக்கும், எல்லா டேர்மே 0 ஆயிடுச்சு. ரோ ஆஃப் ஏனா இந்த லாஸ்ட் டேர்மை விட்டுட்டு இந்த 3 டேர்ம் மட்டும் பார்ப்பேன். அப்போ ரோ ஆஃப் ஏயும் நம்மளுக்கு என்ன ஆகும், 2ன்னு வரும். ரோ ஆஃப் ஏ கமா பி அதையும் ஃபுல்லாக பார்க்கும்போது லாஸ்ட் டேர்ம் எல்லாம் 0 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரெண்டுமே 2. அப்போ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு 2. அப்போ எப்படி இருக்கு, <3. 3யோட கம்மியாக இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், <3 இருக்கறனால இப்போ அடுத்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ இந்த given system is என்னது, நம்மளுக்கு consistent and has infinitely many solution. அப்போ இதுக்கு என்னவா இருக்கும், infinitely many solution இருக்கும். இப்போ இதே ஈக்குவல் டு 3 இருந்தால் யூனிக் சொல்யூஷன் சொல்லியிருப்போம். பட் எப்படி இருக்கு, 3யோட கம்மியாக இருக்கனால இந்த given system is consistent and has என்னது infinitely many solution in matrix form. இதை matrix form நம்ம ரைட் பண்ணுறோம். முன்னாடி உள்ள லாஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் லாஸ்ட் ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை தான் நம்ம ரைட் பண்ணணும். ரைட் பண்ணலாமா? ரைட் பண்ணால் என்ன வரும், 5 3 7 0 11 -1 0 0 0 வேரியபிள் XYZ. லாஸ்ட் என்ன வந்துச்சு நமக்கு, 4 3 0. அப்போ இதோட இதை ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ 5 × X 5X, 3 × Y + 3Y, 7 × Z + 7Z ஈக்குவல் டு என்னது 4. அடுத்து பார்க்குறோம், X 0 ஆயிடுச்சு. அப்போ 11 × Y 11Y, -1ஓட Z மல்டிப்ளை பண்ணால் -Z ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 3. அப்போ லாஸ்ட் டேர்ம் 0 ஆயிடுச்சு. அப்போ Z என்னன்னு எடுத்துக்கணும், டேக் Z ஈக்குவல் டு K. Kயோட வேல்யூ எல்லாமே எதில் இருக்கும், ரியல் நம்பர்ஸில் இருக்கும். அப்போ Z ஈக்குவல் டு K எடுத்துருக்கோமா, அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 11Y - Z பதில் என்ன போடுறோம், K ஈக்குவல் டு 3. -K அந்த சைடு முதல்ல என்ன ஆயிரும், +K. அப்போ 11Y ஈக்குவல் டு 3 + K. 11 அந்த சைடு வந்து டிவைடில் வந்துடும். அப்போ Y ஈக்குவல் டு 3 + K/11. அப்போ ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ Y Zக்கு வேல்யூ தெரியும். இதை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். அதை என்ன கொடு, 5X + 3Y + 7Z ஈக்குவல் டு 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 5X அப்படியே இருக்கும், +3 × ஒய்யோட வேல்யூ என்னது 3 + K டிவைடட் பை 11 ப்ளஸ் Zோட வேல்யூ என்னமா 7 × K ஈக்குவல் டு 4. இப்போ கீழே 11 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3யை உள்ளுக்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த 11ஐ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 11 × 5 15X ப்ளஸ் 3 3s are 9, 3 + K 3K ப்ளஸ் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வந்துடும், 77K ஹோல் டிவைட் பை 11 வரும். அந்த 11 அந்த சைட் போகும்போது என்ன ஆயிரும், ப்ராடக்ட் ஆயிரும். அப்போ 11 × 4 44. அப்போ 55X ப்ளஸ் K பார்க்குறோம், இங்கே 3K, இங்கே 77K ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 80K ப்ளஸ் 9 இந்த சைடு வந்துருச்சுன்னா -9. அப்போ 55X ஈக்குவல் டு ப்ளஸ் 80K இந்த சைடு போய் ஆயிரும் மைனஸ் ஆயிரும். 44ல் 9 போச்சுன்னா என்னதுமா 35 - 80K. X தான் வேணும். அப்போ இந்த 55 இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், டிவைடில் வந்துடும். அப்போ இங்கே ரெண்டும் பார்க்குறோம், இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது, 5 காமனாக வெளியில் எடுத்துட்டேன். அப்போ 35 how many times, 7 times minus 5 டேபிள் 80 எத்தனை டைம்ஸ் 16K டிவைடட் பை இந்த 55 கீழே வந்துருச்சு. இப்போ அந்த 5ஐயும் 55ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும் 11. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 7 - 16K டிவைடட் பை 11. அப்போ இந்த சொல்யூஷன் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ என்னது 7 - 16K டிவைடட் பை 11.
ஒய்யோட வேல்யூ என்னது 3 + k/11 கமா இசட்டோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம k. அப்போ இசட்டோட வேல்யூ எல்லாமே எதில் இருக்குது? இதே ரியல் நம்பர்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சதா? இதில் நல்லா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.